Hey guys, welcome to our channel. After 2 days நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு சாரி. 2 days ரொம்ப முடியலை, ரொம்ப ஃபீவர், மைண்ட் வேறு சரியில்லை, உடம்பு சரியில்லை. ஆக மொத்தத்தில் ஒரு மாதிரி 2 days ஃபுல்லாக எம்டியான எல்லா நம்மளோட ஸ்டடி செஷன், அப்புறம் நம்மளோட ரொட்டீன் எல்லாத்துலேருந்துமே ஒரு 2 days பின்வாங்கின. இதுக்கிடையில் தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷனுக்கு எகெயின்ஸ்டாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் சேஞ்சு எல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி பேனிக்காகவே இருந்துச்சு இந்த 2 days. படிக்கவும் இல்லை, நோட்ஸ் எழுதலை, ஒரு மாதிரி எல்லாத்துலேருந்து எங்கேயோ போன மாதிரி ஒரு ஃபீல்னு கூட வச்சுக்கோங்களேன். டச்சே பண்ணலை, நான் புக்கே தொடலை அந்த அளவுக்கு. ஏன்னா 2 பேபிஸை வச்சுட்டு நம்மளால் பார்க்கவும் முடியல. உடம்பு சரியில்லாத நார்மலாக இருக்கும்போது பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயம். இது உடம்பு சரியில்லைன்றதுனால ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனாலே என்னால் எதுவுமே ஒரு சின்ன பிரேக் எடுத்தது என்னால் ஏர்லி மார்னிங் என்னால் எந்திரிக்கவே முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, எந்திரிக்கவே முடியலை. அதோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நைட்டே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், என்னன்னாலும் பரவாயில்ல, நாளைக்கு மார்னிங் நம்மளோட ஸ்டடி செஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் எந்திரிச்சிட்டேன், இந்த கரெக்ட் டயத்துக்கு எந்திரிச்சிட்டேன், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். பூஜைலாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி உட்காரு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 days பிரேக்குக்கே இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கிற நம்மளோட நோட்டிஃபிகேஷனுக்கு எகெயின்ஸ்டாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கிடையில் நிறைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா இந்த வருஷமும் அவ்வளோதான், எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு, அந்த மாதிரி நிறைய ஃபேக்காக இது நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பேனிக்காகவே இருந்துச்சு. அது போக நம்மளோட சிலபஸ் வேறு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் சிலபஸ் சேஞ்ச் சும்மா அதாவது நம்மளோட பழைய சிலபஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த நியூ சிலபஸில் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டாபிக் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க சிலபஸ் இல்லாத 5 to 7 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எதுவும் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நம்மளோட கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க நார்மலாக டாபிக் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. நான் இதுவே வீடியோவில் சொன்னதுனால நான் சொல்கிறேன், நானும் சொல்லலை, வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, அதை பார்த்து தான் சொல்கிறேன். நான் 5 to 7 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸ் எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃபுல்லாக டாபிக், அதாவது டாபிக் ஹெட்டிங்ஸ் மட்டும் கொடுத்துட்டு டீட்டெயிலாக எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லாமல் டாபிக் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். இதில் பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த கேஸ் தான் அப்படின்றது என்னன்றது தெரில. பட் அதுவுமே எக்ஸாம் கேன்சல்லாம் ஆகாது, மேபி டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு வேணால் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. என்னவா இருக்கட்டும், நம்ம என்ன லெவலில் நம்மளோட இதை வச்சுருக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. டைம் லேட் ஆகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா படிங்க, உங்களுக்கு நிறைய டைம் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. படிக்கிறதுக்கு நமக்கு நிறைய இருக்குது, அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேன்சல் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நம்ம ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணுவோம், பேக்கு மட்டும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கானது நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரின்றது மட்டும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பேர்டன் ஸ்டார்ட் ஆன செஷன் இதோட கம்ப்ளீட் ஆகாது. நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். எல்லோரும் நல்லா படிங்க, எதை நினச்சும் பேனிக் ஆகாதீங்க. பாய்.